குழந்தைக்கு 2.5 வயசு ஆயிடுச்சு. எழுந்து நடக்க ஆரம்பிச்சிட்டான். அடுத்து ஸ்கூல்ல போய் சேர்க்கணும். எந்த ஸ்கூல்ல சேர்க்கலாம்? ஒரு ஸ்கூல்லாம் எப்படி இருக்கணும்? ஒரு ஸ்கூல்னா அதிகம் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி சொல்லி கொடுக்குற ஸ்கூலாக இருக்கணும். When the child learns the language, the English language, then it is good for the child. In future, now when they want to communicate to another state person or another country person, it will be easy for them to communicate. Safety, security and practical knowledge கண்டிப்பா இருக்கணும். ஒரு ஸ்கூல்னா பேரண்ட்ஸ் வந்துட்டு குழந்தைகிட்ட காட்டுற வேண்டிய லவ்வை வந்துட்டு அந்த டீச்சர்ஸும் வந்துட்டு அந்த குழந்தைகிட்ட காட்டணும். அந்த மாதிரி ஒரு ஸ்கூல் தான் வேணும். இதெல்லாம் வேணும்னா அது பிரைவேட் ஸ்கூல்ல மட்டும் தான் கிடைக்கும். பிள்ளைகளை பற்றிய பல்வேறு கனவுகளுடன் தனியார் பள்ளி முகவரியை தேடி பயணித்த பல பெற்றோர்களுக்கு தெரியும், எடுத்த எடுப்பிலேயே அந்த பள்ளி முதல்வரை சந்தித்து விட முடியாதென்று. என்னதான் நடக்கிறது தனியார் பள்ளிகளில்? உண்மை நிலவரத்தை பதிவு செய்ய பெற்றோரோடு பெற்றோராக நாமும் நுழைந்தோம் சென்னையின் பிரபல தனியார் பள்ளி ஒன்று. தனியார் பள்ளியின் நுழைவாசலிலேயே வாட்ச்மேன் கெடுபிடி, டோக்கன் சிஸ்டம். ஸ்டேட் போர்டு இருக்கு, மெட்ரிக் ரெண்டுமே. மெட்ரிக் அங்க இருக்குதா? ஸ்டேட் போர்டு இங்க இருக்குதா? மெட்ரிக் தான். போய் பாரு. காலை 9 மணிக்கு சென்ற நமக்கு மாலை 4 மணிக்குத்தான் அப்பாயின்மெண்ட் கிடைத்தது. அதுவும் அப்பள்ளியின் அலுவலக பணியாளரை மட்டுமே சந்திக்க முடிந்தது. இவை எல்லாவற்றையும் கடந்து அப்பள்ளியின் அலுவலக பணியாளரை சந்தித்தோம். நம்மை பற்றி அறிமுகப்படுத்திக் கொண்டு அவரிடம் பள்ளியை பற்றிய விவரங்களை கேட்டபோது நம் முகத்தை பார்த்து கூட அவர் பதில் சொல்லவில்லை. நாங்கள் மதுரையிலேருந்து வரோம் சார். சார் சார் இது வந்து நெட்டு சார் இது. சரிங்க சார். அதுதான் நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நான் பிரேக் பண்ண முடியாது. பிரேக் பண்ணால் மறுபடியும் நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணோம். அதுதான் சார் நான் உங்களை பார்க்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அதுதான் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கேட்டுருக்கேன் சார். நாங்கள் மதுரையிலேருந்து வரோம். என்ன வேணும்னு கேட்டாரு. பிள்ளைக்கு எல்கேஜில படிக்க பள்ளிக்கூடத்துல சீட் வேணும்னு கேட்டேன். அட்மிஷன் ஃபீஸு, டியூஷன் ஃபீஸ்னு 75,000 ஆகும்னு சொன்னாரு. மதுரையிலேருந்து வரோம். இப்போ அக்காவோட பையனுக்கு தான் வந்து 6வது படிக்கிறது. என்ன கிளாஸ்க்கு அட்மிஷன்? 6th. சரி. 6th. அதான் சார் எவ்வளோ ஃபீஸு? ஃபீஸ் வந்து அவங்க ஒட்டிட்டு பாருங்க 45,000 போல வரும். 30 கேட்பாங்க. சரி சார். வீடு எங்கே பார்ப்பீங்க? வீடு அதான் இருக்குது. சரி. ஃபீஸ் அவங்க ஒட்டிட்டு பாருங்க. இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்த பக்கத்துல இருந்தவரு, இங்க பரவாயில்ல சார், சில ஸ்கூல்ல 1 லட்சத்திலிருந்து 2 லட்சம் வரைக்கும் கேக்குறாங்கன்னு குண்ட தூக்கி போட்டார். எவ்வளோ? 2 லட்சம். எத்தனாவது? எல்கேஜிக்கா? புரியல. இவ்வளவு ஃபீஸா? இந்த ஸ்கூல் சரிப்பட்டு வராதுன்னு அடுத்த தனியார் பள்ளிக்கு நடைய கட்டினேன். தொடர்ச்சியா 45,000 50,000 காதுல கேட்டுக்கிட்டே இருந்தது. $11,935 டியூஷன் ஃபீஸ். இது வந்து பர் ஆனம். சரிங்க. அது இல்லாமல் $3,500 புக் ஃபீஸ். புக்கு, நோட் புக்கு, சாஃப்ட் எல்லாமே நாங்களே கொடுத்துருவோம். ஸோ மொத்தம் வந்து $15,035. ப்ளஸ் அடிஷ்னல் அட்மிஷன் ஃபீஸு 20,000. மொத்தம் சேர்த்து எவ்வளோ? என்ன சார், நல்லா 15 + 20ன்னு சொல்கிறாங்க. 35,000. ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கேவா? லிமிட்டட் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க 500 ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க 500 கூட இல்லை. எவ்வளோ ஃபீஸுங்க? 49,000 ஒரு வருஷத்துக்கு.
எவ்வளோ? 49,500 ஒரு வருஷத்தோட. எல்கேஜி. இது ஒரு புறம் இருக்க, சில தனியார் பள்ளிகளோ காம்போ ஆஃபர்களையும் அறிவித்து வருகிறது. அது 1 ஆண்டுக்கான ஃபீஸ் அல்ல, 10 ஆண்டுகளுக்கு ஒட்டுமொத்தமாக ஆரம்பத்திலேயே 3,50,000 வரை கேட்கிறார்கள். இது தவிர ஒவ்வொரு ஆண்டும் தனிப்பட்ட வகையில் கட்டணங்களும் வசூலிப்பதுண்டு. மொத்தமா வந்து ஒரு 3 lakhs இந்த மாதிரி கட்டணம். இப்போ அதுல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்கேஜில இருந்து 10th வரைக்கும் அந்த ஃபீஸ் அப்ளிகபிள் தான். அது ரீஃபண்ட் கிடையாது. 10th இப்போ ஏர்லி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 50,000 வந்துடும் இல்லையா ஃபீஸ். அதுக்கு வந்து நீங்க அந்த 3,50,000 கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கேஜில இருந்து எல்கேஜி யூகேஜில இருந்து 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் அது வந்துடும். ஏர்லி நீங்க யூனிஃபார்ம் மட்டும் வெளியில வாங்குற மாதிரி இருக்கும். வேற எந்த ஃபீஸுமே வராது உங்களுக்கு. அந்த ஸ்கீம்ல கட்டினீங்க அப்படின்னா புக் ஃபீஸ் அதுலயே வந்துடும். ஸ்கீம்லயே வந்துடும். அது என்ன பெனிஃபிட்? என்ன பெனிஃபிட்னு பாத்தீங்கன்னா பேரண்டா பாத்தீங்கன்னா உங்களுக்கு கேஜிலே போட்டீங்கன்னா பெனிஃபிட் அது. எல்கேஜினா உங்களுக்கு வந்து அட்மிஷன் ஃபீஸ் வந்து ஒரு 20,000 ஆகும். இது இல்லாமல் ஒரு 30,000 வந்து இயர்லி டியூஷன் ஃபீஸ் வரும். மொத்தம் வந்து 50,000 ஆகும் நம்ம ஸ்கூலுக்கு. எல்கேஜிக்கு ஏன் இவ்வளோ ஃபீஸ் கேட்குறீங்கன்னு கேட்டா, சீட் இல்ல கிளம்புங்கன்ட்டாங்க. முடிஞ்சு போச்சு, டைம் எல்லாம் முடிஞ்சிடுச்சு. அதனால ஒன்றும் பண்ண முடியாது. நம்மளால இவ்வளவு பணம் கட்ட முடியாது, ஆனா சீட்டு வேணும். அரசு விதிமுறைப்படி ஒரு தனியார் பள்ளி எவ்வளவு கட்டணம் வசூலிக்கலான்னு விவரம் தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்க போனப்போ, தனியார் பள்ளிகள் மிக அதிகமான கட்டணத்தை வசூல் செய்கிறார்கள், கட்டணத்திற்கு எந்த விதமான வரைமுறையும் இல்லை என்று ஒரு மிக நீண்ட கால போராட்டம் 1980களில் தொடங்கி ஆசிரியர் அமைப்பு, மாணவர் அமைப்பெல்லாம் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தினாங்க. குறிப்பாக ஜூலை மாதம் 2009 ஜூலை 14 அன்று இந்திய மாணவர் சார்ந்தவர்கள் கோட்டைக்கு முன்னால் போலீஸ்காரர்கிட்ட அடி வாங்கி ரத்தம் சிந்தினார்கள். இவ்வளவு பெரிய போராட்டத்திற்கு பிறகு உச்சநீதிமன்றம் 2002 பாய் கேஸில் தனியார் பள்ளிகளை ஒழுங்குபடுத்துங்க அப்படின்னு கூட சொல்லியிருந்தாங்க. ஸோ இவ்வளவுக்கு பிறகுதான் உங்களுக்கு 2009ஆம் ஆண்டு ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார்கள். 2010 அந்த சட்டத்தின்படி ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதியின் தலைமையில் ஒரு குழு, அந்த குழு தனியார் பள்ளிகளுக்கான கட்டணத்தை தீர்மானித்து கொடுக்கும் என்ற நிலை வந்து உருவாச்சு. தனியார் பள்ளிகளுக்கான கல்வி கட்டண நிர்ணய குழு 2010 முதல் தனியார் பள்ளிகளுக்கு கல்வி கட்டணம் நிர்ணயம். 2015 டிசம்பருடன் குழுவின் தலைவரான ஓய்வு பெற்ற நீதிபதி சிங்காரவேலுவின் பதவிக்காலம் முடிந்தது. 2015, 2016ஆம் ஆண்டுக்கான கல்வி கட்டணம் மட்டுமே கடைசியாக நிர்ணயம் செய்யப்பட்டது. தமிழகத்தில் 11,462 மெட்ரிக் பள்ளிகள், 8,374 பள்ளிகளுக்கு மட்டுமே கல்வி கட்டணம் நிர்ணயம். இடவசதி, உபகரணங்கள், ஆசிரியர் மாணவர் எண்ணிக்கையை பொறுத்து கட்டணம் நிர்ணயிக்கப்படும். ஒவ்வொரு பள்ளிக்கும் கல்வி கட்டணம் மாறுபடும். மெட்ரிக் பள்ளிகள் மீது இதுவரை 3,450 புகார்கள் வந்துள்ளன. அதிக கட்டணம் வசூலித்த பள்ளிகளிடமிருந்து 360 கோடி ரூபாய் மீட்கப்பட்டுள்ளது. அங்கீகாரம் இல்லாமல் இயங்கும் மெட்ரிக் பள்ளிகளின் எண்ணிக்கை மட்டும் 746. அங்கீகாரம் பெறாத பள்ளிகளின் பெயரை வெளியிட மறுக்கிறது மெட்ரிக் பள்ளிகள் இயக்ககம்.